என்னது 70 வயசான இவருக்கு 102 குழந்தைகளா? எப்படி இது சாத்தியம்னு தானே பார்க்குறீங்க. இவருக்கு முதல்ல எத்தன மனைவிகள் இருக்காங்கன்னு தெரியுமா? இவர் பேரு மூசா ஹாசாயா. 70 வயசாகுது இவருக்கு. உகாண்டா நாட்ட சேர்ந்தவர் தான் இவரு. அங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பல மனைவிகள வச்சுக்கலாம். அந்த நாட்டுடைய சட்டப்படி. அப்படி இவர் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 12 மனைவிகள மணம் முடிச்சிருக்காரு. அதிகப்படியான குழந்தைகள், அதுபோக பேர குழந்தைகள் காரணமாக, இப்போ குடும்ப பாரத்த சுமக்கவே முடியாம, இனி குழந்தை சுமக்கக்கூடிய மனைவிகள கருக்கலைப்பு மாத்திரைகள பயன்படுத்த சொல்லி கேட்டுட்டு இருக்காராம். ஏற்கனவே இத்தனை டிக்கெட்டு இதுல இன்னொன்னு வேறயா? 4 மனைவிகளுக்கு மேல திருமணம் செய்யறதையும், அதனால ஏற்படக்கூடிய ஆபத்தையும் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு விளக்கும் நோக்கத்துல, எச்சரிக்கை விடுக்கும் நோக்கத்துல இப்ப செயல்பட்டுட்டு வராராம். இப்ப பண்ணி என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. இவரு 12 பெட்ரூம் கொண்ட ஒரு மிகப்பெரிய வீட்டுல வசிச்சுட்டு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா, முதலா 1971ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா, அதன் பிறகு தொடர்ச்சியா திருமணம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளவு பெரிய குடும்பத்த உருவாக்கியிருக்காரு இப்போ. ஸோ இவர் பெரிய வியாபாரியாக இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இவருடைய குடும்பத்த விரிவாக்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த நாட்டுல, அதாவது உகாண்டாவுல பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த மாதிரியான திருமண உறவுல தான் அதிகமா இருப்பாங்களாம். 4 பொண்டாட்டி, 5 பொண்டாட்டி, 6 பொண்டாட்டின்னு இந்த மாதிரி நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஆண திருமணம் செஞ்சுப்பாங்களாம். சுமார் 8.3 பேர் இந்த மாதிரியான திருமண உறவில தான் இருப்பாங்களாம் புள்ளிவிவரப்படி உகாண்டாவுல. பெண்களுடைய புள்ளிவிவரம் இப்படி தான் வந்து அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்க இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ நாட்கள் அங்க யாருக்குமே இவ்வளோ பெருசா இந்த விஷயம் படல. ஆனா இந்த நபர்னால 102 குழந்தைகள சமாளிக்க முடியாம, பேர குழந்தைகள சமாளிக்க முடியாம திணறும்போது தான் பல பேரும் ஆச்சரியப்பட்டு எச்சரிக்கையோட செயல்பட்டுட்டு வராங்க.